வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் 3 லட்சம் பணியாளர்கள் என்பது 3 லட்சம் குடும்பங்கள், ஒரு குடும்பத்திற்கு 4 ஓட்டுகள் என்றால் முன்னாங்க 1 கோடியே 20 லட்சம் வாக்குகளை இந்த அரசாங்கம் இழக்க வேண்டியது இருக்கும். ஓட்சா கூட்டமைப்பு சார்பில் மாபெரும் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில் தமிழ்நாடு முழுவதும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு துறையின் கீழ் செயல்படும் பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகள் மற்றும் பெரு மாநகராட்சியில் பணியாற்றும் அனிமேட்டர்ஸ் என அழைக்கப்படும் பரப்புரையாளர்கள் மற்றும் சுகாதார மேற்பார்வையாளர்களின் வாழ்வாதார 12 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்றிட வலியுறுத்தி மாபெரும் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மாநில தலைவர் கிருஷ்ணகிரி லட்சுமணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பொதுச் செயலாளர் திருவண்ணாமலை கிரிஷா, மாநில பொருளாளர் காஞ்சிபுரம் சத்யா, மாநில தலைவர் ஊக்குநர்கள் அணி திருவண்ணாமலை சென்னம்மாள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். போராட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் ராமநாதபுரம் திருமதி சத்யகலா, ராமநாதபுரம் திருமதி கோகிலா, பெரம்பலூர் திருமதி தயாள் ராணி, விழுப்புரம் திருமதி அனிதா, ஓட்சா கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் அமல்ராஜ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். மேலும் கூட்டமைப்பை சார்ந்த அனைத்து சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள், உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கை நிறைவேற்ற வேண்டி முழக்கங்கள் எழுப்பினர். வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, ஓட்சா கூட்டமைப்பு, ஓட்சா கூட்டமைப்பு, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, பரப்புரையாளருக்கு, 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 பரப்புரையாளருக்கு வழங்கப்படும் 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 ஊதியத்தை 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 பேரூராட்சி மூலமாக பேரூராட்சி மூலமாக நகராட்சி மூலமாக நகராட்சி மூலமாக மாநகராட்சி மூலமாக மாநகராட்சி மூலமாக அவரவர் வங்கி கணக்கில் அவரவர் வங்கி கணக்கில் நேரடியாக வழங்கிடுக நேரடியாக வழங்கிடுக ஞாயிறுதோறும் விடுப்பினை ஞாயிறுதோறும் விடுப்பினை வழங்கிடுக 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 அரசின் விடுமுறை நாட்களில் 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 விடுப்பினை வழங்கிடுக மாத நிற ஊதியத்தை மாத நிற ஊதியத்தை 20,000 ஊதியமாக 20,000 ஊதியமாக உயர்த்தி வழங்கு உயர்த்தி வழங்கு ஊழியர் வருங்கால ஊழியர் வருங்கால வைப்பு நிதி 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 தொழிலாளர் மருத்துவ தொழிலாளர் மருத்துவ பராமரிப்பு நிதியினை முறையாக பிடித்தம் செய்து அனிமேட்டர் கணக்கிலே வரவு வைக்க வேண்டுகிறோம். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே பரப்புரையாளர் பணியிடத்தை பரப்புரையாளர் பணியிடத்தை நிரந்தரம் செய் நிரந்தரம் செய். தமிழக அரசே தமிழக அரசே இழுவை ஊதியத்தை வழங்கிடுக வழங்கிடுக. கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு இடையில் ஓட்சா கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் அமல்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். ஓட்சா கூட்டமைப்பு, அதாவது ஓட்சா உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கம், ஓட்சா உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கத்தில் தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சிகளில் பணியாற்றும் சுமார் 60,000 பெண் ஊழியர்கள் இங்கே உறுப்பினர்களாக இருக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கு சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இந்த போராட்டம் எதற்காக நடக்குது அப்படின்னா, தமிழகம் முழுவதும் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் கீழ் உள்ள பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சி, பெருமாநகராட்சிகளில் பணியாற்றும், அதாவது தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தின் கீழ் பணியாற்றும் அனிமேட்டர்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய பரப்புரையாளர்களுக்கு
ஊதியம் வந்து பல மாதங்களாக வழங்கப்படவில்லை. அவர்களுக்கான உரிமைகள் தொடர்ந்து மறுக்கப்படுகிறது. அதற்கு காரணம் அந்த அனிமேட்டர்ஸ் எனப்படும் பரப்புரையாளர்கள் நேரடியாக பேரூராட்சிகள் மூலமாக, நகராட்சிகள் மூலமாக, மாநகராட்சிகள் மூலமாக ஊதியம் பெறவில்லை. அவர்களுக்கான ஊதியத்தை ஒப்பந்ததாரர்கள் சுமார் 6 ஒப்பந்த நிறுவனங்கள் மூலம் அந்த ஊதியம் வழங்கப்படும் நடைமுறையை தமிழக அரசு வைத்துள்ளது. ஒப்பந்ததாரர்கள் மூலம் அவர்களுக்கு ஊதியம் வழங்கப்படுவதில் பல்வேறு முறைகேடுகள் நடக்கிறது. அதாவது முதல்ல ஒரு அனிமேட்டர், ஒரு தூய்மை பாரத இயக்கம் திட்டத்தில் இந்த பரப்புரையாளர்கள் வந்து வீடு வீடாக போய் நகராட்சி, மாநகராட்சி, பேரூராட்சியில் சுகாதாரத்தை குறித்து கணக்கெடுப்பு நடத்தி அங்கே அதற்கான பணிகளை செய்யக்கூடிய முக்கியமான பணிகளை செய்து வருகிறார்கள். ஆனால் அவர்களுக்கான நியமனத்தை செய்யும் பொழுதே ஊழல் ஆரம்பித்து விடுகிறது. அந்த நியமனத்தை செய்யும் பொழுது அந்த ஒப்பந்த நிறுவனங்கள் சுமார் 6 ஒப்பந்த நிறுவனங்களை தமிழக அரசு நியமித்துள்ளது. அந்த 6 ஒப்பந்த நிறுவனங்களும் அவர்களை நியமனம் செய்யும் பொழுது ஒவ்வொரு பரப்புரையாளரிடம் சுமார் 70,000 முதல் 1 லட்சம் வரை ஊதியத்தை, அதாவது லஞ்சமாக பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த 70,000 அவங்க வாங்கின முன்பணத்தையே வந்து ஊதியமாக போட்டுருந்தாங்க. திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒப்பந்ததாரர், அதாவது ஒரு அனிமேட்டர், ஒரு பரப்புரையாளருக்கு மாத ஊதியம் 16,700 ரூபாய். ஆனால் அந்த 16,700 ரூபாயை அந்த ஒப்பந்த நிறுவனங்கள் முழுமையாக அவர்களது கையில் வழங்குவதில்லை. வெறுமனே 8,000, 7,000 என்று மாத ஊதியமாக வழங்குகிறார்கள். அந்த மாத ஊதியத்தையும் உடனே வழங்குவதில்லை. 3 மாதம் 4 மாதங்கள் கழித்து தான் வழங்குகிறார்கள். இதையெல்லாம் மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் விடுப்பு இல்லை. பேரூராட்சி, நகராட்சி அலுவலகங்களில் ஒரு அனிமேட்டர் எனப்படும் பரப்புரையாளர் வந்து வேலை முடிந்து வரும் பொழுது அவர்கள் உட்காருவதற்கு இருக்கை வசதி கூட இல்லை. மேலும் அவர்களுக்கான இஎஸ்ஐ, அதாவது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மற்றும் மருத்துவ பராமரிப்பு நிதி முறையாக அரசாங்கத்தால் சுட்டிக்காட்டப்பட்ட, தொழிலாளர் நலத்துறையால் சுட்டிக்காட்டப்படி முறையாக பிடித்தம் செய்து அவரது கணக்கில் செலுத்தப்படவில்லை. அந்த பணத்தை எல்லாம் அந்த ஒப்பந்த நிறுவனங்களே அந்த பணத்தை கையில் வைத்துக்கொண்டு அவர்கள் பொய் கணக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒப்பந்த நிறுவனங்களை இந்த அரசு, அதாவது இந்த அரசு அதிகாரிகள் அந்த ஒப்பந்த நிறுவனங்களை கண்டிப்பதில்லை. ஏனென்றால் அவர்கள் நியமனம் செய்த ஒப்பந்த நிறுவனங்கள் அனைவருமே ஆளும் கட்சியால் நியமிக்கப்பட்டவர்கள். ஆளும் கட்சியினுடைய அமைச்சர்களால் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களால் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டதால் அவர்களை கேள்வி கேட்பதற்கு இங்கு உள்ள பேரூராட்சிகள் இயக்குனர், பேரூராட்சிகளுடைய கூடுதல் இயக்குனர், பேரூராட்சிகளுடைய இணை இயக்குனர் ஆகியோர் மிகவும் பயப்படுகிறார்கள். நாங்கள் நேரில் சென்று சந்திக்கும் பொழுது அவர்கள் சொல்வது என்னவென்றால், ஒப்பந்த நிறுவனங்களை எங்களால் கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்தினால் நாங்கள் இந்த வேலையில் இருக்க மாட்டோம் என்று தைரியமாக சொல்கிறார்கள். ஒரு சாதாரண ஒப்பந்த நிறுவனங்களுக்கு பயந்து இங்கே பெண்களாக இருக்கக்கூடிய இந்த ஊதியத்தை மட்டுமே நம்பி வாழக்கூடிய இந்த பரப்புரையாளர்களை, இவர்களுக்கான உரிமைகளை மறுக்கும் ஒப்பந்த நிறுவனங்களை கண்டிக்காமல் இருக்கிறார்கள். மேலும் ஒரு பரப்புரையாளர், அவருக்கான பணி வந்து தூய்மை பாரத இயக்கத்தின் கீழே தூய்மை பணிகளை கண்காணிப்பது மட்டும்தான். ஆனால் அதை தவிர ஒரு பேரூராட்சிகளில் வரி வசூல் செய்வது மற்றும் நகராட்சிகளில் வரி வசூல் செய்வது, அங்குள்ள அத்தனை பணிகளையும் அவர்கள் ஒப்பந்த நிறுவனத்து பணியாளர்கள் என்பதால் அவர்களை ஒரு அடிமை போல நடத்துகிறார்கள் இந்த அதிகாரிகள். இதையெல்லாம் கண்டித்து தான் பலகட்ட ஆலோசனை கூட்டங்களை நடத்தி தமிழ்நாடு முழுவதும் பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி, பெருமாநகராட்சிகளில் பணியாற்றும் சுமார் 2,000 அனிமேட்டர்ஸ் எனப்படும் பரப்புரையாளர்களுக்கான மற்றும் அந்த பணியில் ஈடுபடக்கூடிய சுகாதார மேற்பார்வையாளர்களுக்கான பிரச்சனைகளை இந்த அரசாங்கம் தீர்த்து தர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு அரசு முதன்மைச் செயலரை கண்டித்து எங்களது கோரிக்கை மனுவை அளிக்க இருக்கிறோம். ஒருவேளை இந்த அரசாங்கம் இவர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் வருகிற செப்டம்பர் மாதம், அதாவது இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் எந்த அரசுக்கும் சார்ந்தவர்கள் அல்ல, எந்த அரசியல் கட்சிகளும் சப்போர்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டும் இந்த 4.5 ஆண்டு காலத்தில் சுமார் 3 லட்சம் தொகுப்பூதிய பணியாளர், தற்காலிக பணியாளர்களை வைத்து இந்த அரசாங்கம் நடக்கிறது. ஊரக வளர்ச்சித்துறையிலே தூய்மை காவலர்கள் ஒப்பந்த பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள் சிறப்பு கால முறை ஊதியம், அதேபோல் சுகாதார ஊக்குநர்கள் 13,000 பேர் ஒப்பந்த பணியாளர்கள்,
அவர்களும் தொகுப்பூதியம் தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல் டேங்க் ஆப்ரேட்டர், ஓகஸ்டி ஆப்ரேட்டர் சுமார் 30 வருஷமாக வெறுமனே 4000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களும் தற்காலிக பணியாளர்கள். அதை விட ஒரு கொடுமை, மாதம் 250 ரூபாய் ஊதியம் வாங்கி கொண்டு ஓகஸ்டி ஆப்ரேட்டர்கள் பல பேர் இன்னும் இந்த ஊரக வளர்ச்சித்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக கூட்டி பார்த்தா சுமார் 3 லட்சம் பணியாளர்கள், அதாவது பெண் சுகாதார தன் ஆர்வலர்கள், WHP மக்களை தேடி மருத்துவத்தில் 13,000 பெண்கள், அவங்களும் பார்த்தீங்கன்னா தற்காலிக பணியாளர் தான். தற்காலிக பணியாளர்கள் 3 லட்சம் பேரை வைத்து இந்த அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கான எந்த தீர்வையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை. வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த 3 லட்சம் பணியாளர்கள், தற்காலிக பணியாளர்களை சாதாரணமாக இந்த அரசாங்கம் எண்ணிக்கொண்டிருந்தால் இந்த 3 லட்சம் குடும்பங்கள், 3 லட்சம் பணியாளர்கள் என்பது 3 லட்சம் குடும்பங்கள், ஒரு குடும்பத்திற்கு 4 ஓட்டுகள் என்றால் முன்னாங்க 1 கோடியே 20 லட்சம் வாக்குகளை இந்த அரசாங்கம் இழக்க வேண்டியது இருக்கும் என்பதை இந்த இடத்துல ஓட்சா கூட்டமைப்பு தெளிவாக சொல்லிக்கொள்கிறது. ஆகவே வருகிற செப்டம்பர் மாதத்திற்குள் ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள தூய்மை காவலர்கள், தூய்மை பணியாளர்கள், ஓகிஸ்ட் ஆபரேட்டர்கள், சுகாதார ஊக்குநர்கள், மக்களை தேடி மருத்துவ பணியாளர்கள் மற்றும் பரப்புரையாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அனிமேட்டர், இவங்க அனைவருக்குமான கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றாவிட்டால் சென்னையிலே 3 லட்சம் பணியாளர்களையும் திரட்டி ஓட்சா கூட்டமைப்பு மிகப்பெரிய சாலை மறியலை அறிவிக்கும் என்று, சாலை மறியலை நடத்தும் என்பதை இந்த இடத்துல நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இந்த கோபமானது இன்று நேற்றல்ல, 4.5 ஆண்டு காலம் இந்த அரசாங்கத்திடம் எதிர்பார்த்து எதுவுமே நடக்கவில்லை என்ற உச்சகட்ட கோபத்தின் காரணமாகத்தான் நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமாக இந்த அரசு எங்களை அழைத்து பேச வேண்டும், எங்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும். குறிப்பாக இன்று வந்திருக்கக்கூடிய பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனிமேட்டர் எனப்படும் பரப்புரையாளர்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றி அந்த பரப்புரையாளர்களுக்கு அரசே பேரூராட்சிகள், நகராட்சிகள், மாநகராட்சிகளே நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும். தற்போதுள்ள பணியாளர்களை பணி நீக்கம் செய்யக்கூடாது. அவர்கள் போராட்டத்தில் கலந்து கொள்ள மிரட்டும் இந்த ஒப்பந்த நிறுவனங்களை அனைத்தையும் ரத்து செய்துவிட்டு நேரடியாக அரசாங்கம் அவர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் நடக்கிறது. நன்றி. என் பேர் அமல்ராஜ், நிறுவன தலைவர், ஓட்சா கூட்டமைப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.